ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி டேஸ்டியான சூப்பரான பருப்பு மாங்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு மாங்காய் பெருசாக எடுத்துக்கோங்க. கிளிமூக்கு மாங்காய் இது வந்து. ஒரு கிண்ணம் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா கழுவி குக்கரில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மாங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதையும் பருப்பில் சேர்த்துக்கோங்க. ரெண்டு தக்காளி வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் அதையும் நீல வாக்கில் அதை வெட்டி வச்சு சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குக்கரில் 4 விசில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வேகும். ஒரு பருப்பு கடையை மற்ற வச்சு நல்லா அந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி கடைஞ்சிக்கோங்க. சூப்பராக எல்லாமே நல்லா வெந்துட்டு தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வானொலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 3 காய்ந்த மிளகாய் நல்லா பிச்சு சேர்த்துக்கோங்க. லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. மூணு பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. தட்டி சேர்த்திங்கன்னா நல்லா சேர்க்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தாளிச்சது வந்து குழம்புல சேர்த்துக்கோங்க. சூப்பரான டேஸ்டியான பருப்பு மாங்காய் சாம்பார் ரெடி. இந்த டைமில் ஏற்கனவே மாங்காய் வந்து சீசன், அதனால் நீங்கள் வந்து இந்த குழம்பு வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது வந்து சுட சுட சாதத்துக்கு, அப்புறம் இட்லிக்கு, தோசைக்கு, பூரிக்கு, சப்பாத்திக்கு, தயிர் சாதத்துக்கு, தக்காளி சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்.
இந்த மாதிரி சாப்பாட்டில் அந்த சாம்பாரை ஊற்றி பருப்பு மாங்காய் சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ ஒரு செம சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.